தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிறகு விசிக உடைகின்றது. தேர்தலுக்கு பிறகு விசிக உடைகிறது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி தற்பொழுது 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. காட்டுமன்னார் கோயிலில் கடந்த முறை வெற்றி பெற்ற சிந்தனை செல்வன் இந்த முறை அதே தொகுதியில் போட்டியிட கடுமையாக வேலை பார்த்து வந்தார். ஆனால் காட்டுமன்னார் கோயிலிலிருந்து அவர் செய்யூர் தொகுதிக்கு மாற்றப்பட்டார். இதை கண்ணீருடன் வேதனை தெரிவித்துள்ளார். தான் காட்டுமன்னார் கோயிலில் மீண்டும் போட்டியிட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ததாகவும் தனது வளர்ச்சி திருமாவளவனுக்கு பிடிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலூர் சா நவாஸ், செய்யூர் பாபு, SS பாலாஜி ஆகியோரும் கடுமையான அதிருப்தியில் உள்ளனர். ஆக தேர்தலுக்கு பிறகு இந்த வாய்ப்பை திமுக பயன்படுத்த நினைக்கிறது. தேர்தலுக்கு பிறகு விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் கண்டிப்பாக இருக்காது. அப்படி திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறும் பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த தலைவர்களை கொண்டு கட்சியை உடைக்க திமுக திட்டமிட்டுள்ளது. தற்போது சீட்டு கிடைக்காத 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியில் அதிருப்தியில் உள்ள மூத்த தலைவர்கள் ஆகியோரை கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்க திமுக முயற்சி செய்து வருகிறது. அதற்கான குதிரை பேரத்தில் இறங்கியுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறினால் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி உடைக்கப்படும். அதில் ஒரு பிரிவினர் திமுகவில் இணைவார்கள் அல்லது போட்டி விடுதலை சிறுத்தை கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்குவார்கள். அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். திருமாவளவன் என்ன செய்ய போகிறார், எப்படி சமாளிக்க போகிறார், எப்படி கட்சியை காப்பாற்றப் போகிறார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.